கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வனைந்திடுமே. ஆமாண்டவரே, அனுதினமும் எங்களை வணைந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. இயேசு ரட்சக நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். உங்களை எல்லாம் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராய் இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த முதலாவது செய்தியை கொடுக்கும்படி எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து மாதகுமாருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு நல்லா தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11 வருஷம். ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவின்னா பரிசுத்தாவி, கெட்டாவி கொட்டாவி இல்லை, ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற முன்னாடி யோவான் ஸ்நானத்தை என்ன பண்ணாரு? ஞான ஸ்நானம் பெற்றார். மொத்த சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், மார்க்கில் வாசிக்கிறோம், லூக்காவிலும் வாசிக்கிறோம். மார்க்கில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாய் வெட்டுக்களையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்டில் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கல்லையில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குறதையும் கண்டார் என்று வாசி. நம்மளும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம்ல. ஞானஸ்நானம்னா 2 வார்த்தை, ஞானம், இன்னொன்று ஸ்நானம். ஸ்நானங்கிறது பழைய ஏற்பாட்டில் நல்ல ஒரு நாகமான் தீர்த்ததுக்கு எலிசா தீர்த்தது சொன்ன வார்த்தை. நீ போய் யோர்தான் நதியில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்போ உனக்கு குஷ்டரோகம் நீங்க போகணும்னு சொன்னார். ஸ்நானம் என்பதற்கு என்ன அர்த்தம்? மூழ்கி எடுக்க, அதுதான் அர்த்தம். அந்த மூழ்கி எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து ஞானம் வேணும். அப்போ என்ன அர்த்தம்? அதாவது நானா கர்த்தர் தனக்கு ஞானத்தை கொடுத்து நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பிள்ளையாக மாற விரும்புகிறேன். என் ஆண்டவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், எனக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். இன்றைக்கும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்து எனக்காக உயிரோடு இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிற அடையாளமாகத்தான் என்ன பண்ணுறோம்? மரித்துக்கு அடையாளமாக மூழ்கு உயிரோடு இருக்கிற மாதிரி ஆண்டவர் இயேசுவை போல நாமளும் உயிரோடு, அதுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஆவியானவர் உண்மையில இறங்கினார். நம்ம ஞானஸ்நானம் பெற்ற போது ஆவியானவர் இறங்கினாரா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை வாசிக்க வேண்டாம், 2-3 பேர் அதே சொல்லிட்டாங்க. அது கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். பவுல் அப்போஸ்தலன் அப்போ சீஷரை பற்றி கேட்டார்.
நீங்கள் பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அந்த சீஷர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? பரிசுத்தாவி உண்டென்றே நான் கேள்விப்படவே இல்லை என்றார். பரிசுத்தாவி உண்டென்று, அப்படியானால் நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? நான் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். யோவான் ஞானஸ்நானம் போது என்ன சொன்னாரு? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்தாவில உங்களை ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணாரு? ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசுசாமி ஞானஸ்நானம் கொடுத்தோன்னே பரிசுத்தாவி வந்துட்டாரு. ஆனா இவங்க ஞானஸ்நானம் விட்டு இருந்தோன்னா ஆவி யாரும் வரல. ஆனா பவுலப்போது என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் அவங்க மேல தலையில உயர் மேலும் பற்றி ஜெபம் பண்றாரு. அப்பொழுதுதான் அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார். அந்த அப்போஸ்தலர் 19 நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. அப்படியானால் நாம் ஞானஸ்நானம் பெற்றது பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவி 1 கொரிந்தியர் 3:16 என்ன வாசிக்கிறோம்? நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்படியானால் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆண்டவர், நம்ம பரிசுத்தாவியான நம்ம உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம உள்ளத்திலே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்பினால் அந்த உள்ளம் எப்படி இருக்கணும்? நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20-22 வசனங்கள் நான் வேகமாய் வாசிக்கிறேன். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேஷத்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காப விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள் 13 பாவங்கள் இந்த நம்முடைய மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மார்க் எழுதுகிறார். அதே கலாத்தியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து எழுதுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், அதையும் நானே வாசிக்கிறேன். 19-21 வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளை. இதில் ஒரு 17 பாவங்கள் சொல்லப்படும். மொத்தம் கூட்டி கழிச்சா 30 வருது. இந்த 30ல் 1 கூட நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா ஆவியானவர் இருக்க மாட்டார். நம்ம இருதயம் பரிசுத்தமா இருந்தா தான் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? வசனத்தை நிறைய இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும். முதலாவது எதுக்கு தெரியுமா? நம்மோடு இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கார். தேற்ற வாழ்நாள் பரிசுத்தாவி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கார்? நம்மோடு இருக்க, நம்ம கூடவே இருக்க விரும்புகிறார். எதற்காக கூடவே இருக்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாம் இந்த இடத்துல தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைஞ்சு இறந்து போனோடனே சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் பயந்துட்டு ஒரு ரூம்ல கூடயே தான் இருந்தாங்க, யூதாசை தவிர 11 பேரும். ஏன்? ஒரு பயம். ஆனா அந்த பயம் எப்போ போச்சு தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரஸ்துக்கு முன்னாடி ஆண்டவர் அப்போஸ்தலர் என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவானவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை தருவார். அதே 1:8 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து எல்லாம் உலக முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறார். பரிசுத்தாவி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? சாட்சிகளாக இருக்கு, பலப்படுத்த. இன்னும் சொல்ல போனா ரோமர் 8:26 என்ன வாசிக்கிறது தெரியுமா? அந்த வசனம் சொல்லி நான் கருத்தை மட்டும் சொல்லிடுறேன்.
வசனங்கள்ல கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். ஆவியானவர் தாமே நாம் வேண்டிக் கொள்வது இன்னது அறியாது இருக்கிறனாலே வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல். நமக்காக வேண்டுதல் செய்வதற்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும்னா இத்தனை பாவங்கள் இருந்தா நமக்கு இருப்பாரா? எனவே அதைத்தான் இந்த பாவி அனல் மூட்டுறதெல்லாம் அப்புறம் ஆவியார் இருந்தால் தானே அனல் மூட்ட முடியும். இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லை, 1 Thessalonians 5:19 வாசிக்கிறேன் நான் பாருங்க. 1 Thessalonians 5:19 வாசிக்கிறோம். ஆவியை அவித்து போடாது நீங்கள். அனல் மூட்டுறது வேற. ஆனா ஏன் பவுல் என்ன சொல்றாரு? இருக்கிற ஆவி என்ன பண்ணிடாதீங்க, அவித்து போட்டுறாங்க. அதை இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 4:30 என்ன வாசிக்கிறோம்னா, எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நாம் பாவம் செய்யாதிருக்குது, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஆனா நம்ம பாவம் செஞ்சோம்னா என்ன ஆயிடுது? துக்கம் மட்டும் போயிடுவாரு, நம்ம விட்டு போயிடுவாரு. எனவே நம்முடைய பரிசுத்தாவியை நாம் அனல் மூட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தத்தை காத்துக்க வேண்டும். பரிசுத்திற்கு மேல் பரிசுத்தம் அடையணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்தையும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பதற்கு பரிசுத்தாவி கொடுக்கிறார். இந்த பரிசுத்தாவியான நம்ம உள்ளத்தில் இருக்கணும்னு சொன்னா இதை நாம் ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் முக்கியமான காரியம். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத தியானம். இந்த 2ம் நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்காவிட்டால் நிச்சயமாக நம்ம ஆவியார் இருக்க மாட்டாரு. அப்ப நம்ம அவர் என்ன செய்ய முடியாது? ஆவியானவரை அனல் மூட்ட முடியாது. பல வசனங்கள் இருக்கு ஜெபப்படி சொல்லணும்னா. லூக்கா 18 வாசி, சோர்ந்து போகாமல் எப்பொழுது. அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியை பற்றி சொல்லப்படும். 100க்கு அதிபதி, அது பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதியான அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருக்கானா. தெசலோனிக்கேயர் 1:5 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன். தாவீது ஒரு அரசன். சங்கீதம் 55:17 என்ன வாசிக்கிறோம்? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன். தியானம் பண்ணி முறையிடுவேன்னு என்ன அர்த்தம்? வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி முறையிடுவான். அவன் ஒரு ராஜா. தானியேல் 6:10 என்ன வாசிக்கிறோம்? தான் அனுதினமும் செய்து வந்தபடியே முழங்கால் இப்படிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்றான் 3 வேளை. அவனுக்கு பெரிய அதிகாரி. இவர்களுக்கெல்லாம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண நேரம் இருக்கு. 3 தடவை. நம்ம ஒரு தடவையாவது ஜெபம் பண்றோமா? தெரியல, எனக்கு தெரியல. அது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். ஏன்னா நான் பலரை நான் கிறிஸ்துவர்களை பார்த்துட்டேன். ஆனா கிறிஸ்துவர்களுக்கு போல ஒரு என்ன சொல்றது, கர்த்தருக்கு பயப்பட பயமே இல்லைங்க. என்னோட ஒரு ஹெட்மாஸ்டர், ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் ஊழியம் செஞ்சுருக்கார். 2 பேரும் தான் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம், ராம் ஊழியத்துக்கு. அவருக்கு இருக்கிற பயம் இல்லை. அவர் சொல்றாரு, ஒரு இடம் வாங்கலான்னு நினைச்சேன் அண்ணே,
நம்ம சிஎஸ்சி சபையில் தான் நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்காரர் இருக்காருன்னு சொன்னாங்க. இவர்கிட்ட கேளுங்க, இவருக்கு இடம் வாங்கி தருவார்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். நீ ஒரு இடம் வேணுங்க, என்ன ரேட் வேணுங்க, என்ன ரேட்டில் கிடைக்குதுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாயில் இருக்குன்னு சொன்னாருங்க. அப்படியா சரின்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் வந்து ஒரு ஸ்கொயர் 300 ரூபாய்க்கு தான் போகலாம், 500 ரூபாய்க்கு போயிருந்து வாங்கி கொடுத்துட்டார். கிறிஸ்தவங்க உண்மையாக இருப்பாங்க, மற்ற ரியல் எஸ்டேட் போனால் ஏமாற்றவான்னு நினச்சி நான் வந்தேனே. கிறிஸ்தவங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் கூட மனசாக எனக்கு இருக்கிற பயம் கூட இல்லைங்க. எப்படி இருக்கும் பாருங்க, நமக்கு நம்ம சாட்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உண்மை இல்லை, ரொம்ப வேதனையோடு சொல்லுவேன். அவர் கூட போல செய்யும்போது பல அனுபவங்களை சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு அன்பானவர்களே, பயம் இல்லை. என்னப்பா நீங்க ஜெபம் பண்ணீங்களா? எங்கன்னு டைம் இருக்கு. சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா? எங்கன்னு எங்கேயா ஜெபம் பண்ண நேரம்? பொழுது விடிஞ்சு பொழுது போனா செல்லு பார்க்காம இருக்கீங்களாமான்னு கேட்டேன். செல்லு பார்க்கறதுக்கு டைம் இருக்கா? அதுக்கு பேசாம இருக்கிறாங்க. இன்றைக்கு வஞ்சகமான உலகத்துல சாத்தான் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், ஒரு இதை கொண்டு வந்து மீடியா என்ன சொல்றது, இன்டர்நெட் என்ன சொல்றது, சரியான வார்த்தை வரல, தொழில்நுட்ப கருவி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டான், செல்போனை கொடுத்துட்டான், லேப்டாப்பை கொடுத்துட்டான். கேட்டால் பிள்ளைங்க என்ன சொல்லுது, படிக்கிறேன். என்னைக்காவது செல்போனை பிள்ளைங்க செல்போன் வச்சு பார்த்தீங்களா? நாங்கள் போகிற இடங்கள்லாம் பெற்றோர் சொல்கிற காரியம் என்னதுமா, உள்ள செல்போனே வச்சுட்டு இருக்காங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அடிச்சா ஓடி போயிடுறேங்கிறான், அடிச்சு கை வச்சுன்னா வீட்டுக்கு ஓடி போயிடுவேங்கிறான். நான் சொன்னேன், அம்மா நீங்க ஜெபம் பண்ணுறீங்களா, நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? கேட்டா பதில் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஜெபிக்காவிட்டால் எப்படி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? ஆவியார் எனக்குள்ள இருப்பான் எப்படி இருக்கும்? அதே போல வேத வசனம், சங்கீதம் 1:2 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் ஞானமாய் இருக்கிற மனுஷன். ஆமா, ஏதோ காலையில் ஒரு வசனம் இல்லை ஒரு 5 வசனம் படிங்கன்னா போட்டுருக்கு, இரவும் பகலும் பிரியமாய் இருந்து, ஏதோ அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க, இல்லை நான் புத்தகம் பைபிள் படிக்காம போயிட்டாக்கா ஆண்டு வழியில கொண்டு போட்டுருவான்னு பயந்துட்டு படிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. 119 சங்கீதம் 9 வசனம் 11 வசனம் என்ன சொல்லுது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேதத்தின்படி காத்துக்கொள்ளுவான். நம்ம வாலிப பிள்ளைங்க வேதம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? செல்போனை வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஒவ்வொரு வீட்டு பிள்ளைக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வேதம் இருக்காம பிள்ளைங்க கையில? யோசிச்சு பாருங்க. வேதமே வாசிக்கணும், எப்படி எப்படி வேதம் கற்றுப்பாங்க? அதே 11ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன் வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். நம்ம இருதயத்துல வைத்து வைத்து பாவம் செஞ்சோம்னா பரிசுத்தவான் இருப்பாரு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா கூட கவனிக்க மாட்டாங்க, எங்க மாமா தான் கவனிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயில் முடிஞ்சு வந்தோடனே ஒவ்வொருத்துக்கும் அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி போர்ஷன் கொடுத்து இது படிச்சு ஒப்பிச்சாதான் மத்தியானம் சாப்பாடு. அப்பெல்லாம் வந்து சொல்லுங்க, எங்க வீட்டில் 25 டிக்கெட் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்று கறி எடுப்பாங்க, இல்லாட்டி எங்கள் மாமா சொர்ணூர்லேருந்து வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்துடுவார். இல்லாட்டி அப்போல்லாம் கோழியெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, கறி இல்லாட்டி மீன் தான். நான் சொல்கிறது
1960s. கரெக்டாக 1 மணிக்கு மாமா வருவார். எல்லாம் படித்தவங்க வந்து ஒப்பிங்கம்பாரு, ஒப்பிச்சிருவோம். நாங்கள் 5 பிள்ளைங்களும் ஒப்பிச்சிருவோம். எனக்கு அடுத்த தம்பி இருக்கான் பாருங்க, அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், டோன்ட் கேர் மாஸ்டர். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். விளையாட போயிடுவான். வருவான், கடைசியாக வருவான். படிச்சியா? படிக்கல. அம்மா அக்கான்னு கூப்பிடுவார் எங்கள் அம்மா. இவனுக்கு தட்டில் சோறு போட்டு கொண்டான், சுடுதண்ணி ஊற்று. எங்கள் வீட்டில் சுவரில் உப்பு போட மாட்டாங்க, உப்பு வளம் அடிப்பாங்க. கல்லுப்பு எடுத்துட்டு வாக்கா, உனக்கு கீழே பரப்பி முழங்கால் போட வச்சு தட்டை கையில் கொடுத்து சாப்பிட்றாம. அப்படி வளர்க்கப்பட்டவங்க. அதே 110ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா வரிசையாக பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 47ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 119, 47 பாருங்க. நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். வேதத்தின் மேல மனமகிழ்ச்சியாக இருப்பாராம். அதுக்கப்புறம் பாருங்க 92ஆம் வசனம், உமது வேத வசனம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. 165ஆம் சங்கீதம், அதே 119, 165ஆம் வசனம் என்ன சொல்லுது? உடைய வேற்றை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இடரல் என்ன? இடரல் யார் வைப்பா? பிசாசு தான் வைப்பான். பிசாசு தான் இடரல் வைப்பான், சமாதானத்துக்கு குறை ஏற்படுத்துவான். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வாசிப்பவர்களுக்கு, அதன்படி நடப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்ம யோசித்து பாருங்க. ஆவியை அவித்து போடாமல் இருக்கணும்னு சொன்னாங்க, ஆவியை அனலூற்றலாம் இருக்கணும்னு சொன்னால் இந்த ஜெபமும் வேதமும் தான் நம்ம. வேற எந்த முயற்சியும் நம்ம என்ன அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்றாரு, என்ன கொண்டு கண்டு வச்சு அனல் மூட்டி வச்சு வந்துருமா? அனல் மூட்டுறதுக்கு ஜெபமும் வேத வசனம் தான் முக்கியம். எனக்கு அன்பானவர்களை, கொஞ்சம் சிந்திப்போங்க. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் யோசிப்போம். இந்த வேதத்துல 1089 வசனங்கள் இருக்கிறது. 189 வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 150 சங்கீதம் கழிச்சிட்டோம்னா 1039 வசனம் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 அதிகாரங்கள், 1039 அதிகாரங்கள் மீதி இருக்கு. 150 அதிகாரம் கழிச்சுட்டான். ஒரு நாளைக்கு 10 அதிகாரங்கள் படித்தோம்னா 100 நாள்ல 1000 அதிகாரம் போயிடும். மீதி 39 அதிகாரம் 4 நாளில் படிச்சிடும். அப்போ 104 நாளில் இந்த வேதத்தை சாதாரண படிக்கும். இந்த 10 அதிகாரங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தெரியுமாமோ? ரொம்ப போனால் 40 மினிட்ஸ் ஆகும். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் ஆண்டவருக்கு செலவு பண்ண முடியாதா? ஒரு நாளைக்கு நீங்கள் 40 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்தில் 3 தடவை முடிச்சிடலாங்க. 10 அதிகாரம் யோசிக்காதீங்க. காலையில் 3 அதிகாரம், மதியானம் 3 அதிகாரம், நைட் 4 அதிகாரம் முடிஞ்ச போட்டு 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம், ரொம்ப போனால் 15 நிமிஷம். நம்ம ஒரு தடவையாவது வேதத்தை முடிச்சிருக்கோமா? ஆவியானவரை அனல் வைக்கணும்னா ஜபமும் வேத வாசிப்பும் தான். வேற எந்த ஒன்றும். நம்ம வேதத்தை சுமந்தால் வேதம் நம்மை சுமக்கும். எவ்வளவு தூரம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலயே சாதாரணமா சங்கீதங்களை மனப்பாடம் வச்சு 119ஆம் சங்கீதத்துல 176 வசனம் இருக்கு. என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும்
தாத்தா 100 ரூபா கொடுப்பாருங்கிறதுக்காகவே என்ன பண்ணியும் அது ஒப்பிச்சு காசு வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு 15 போட்ட பேர பிள்ளைங்க. என் 3 பிள்ளைங்களும் தான் அந்த 119 சங்கீதத்தை முழுமையாக ஒப்பிச்சு எங்கள் அப்பாட்ட 100 ரூபா வாங்கினது. இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்காங்க. நான் சாட்சியா சொல்றேன். 3 பிள்ளைங்களும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. அதுவும் முழு நேரம் ஒப்பு மிஷினரியா, ஐஎம் மிஷினரியா, பைபிள் டிரான்ஸ்லேட்டரா, யூபி பார்டர், நேபாள் பார்டரில் கடைசியில் இருக்கா. இப்போதான் 30 வருஷம் கழிச்சு மருமனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து பெங்களூர் கொண்டு வந்திருக்காங்க 2 வருஷம் முன்னாடி. அங்கெல்லாம் போனாவே எனக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வெயில்லாம் பயங்கர வெயில், குளிர்னா பயங்கர குளிர். ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தான் அவங்களுக்கு இப்போ 8 ஸ்டேட்டு சன்னில் பார்க்கறதுக்காக டெல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ கொஞ்சம் அவர் கொஞ்சம் வசதியான வீடு, ஏன்னா யாரும் வந்தால் போனால் தங்குறதுக்காக லீடர்ஸ் சொன்னார், ஒரு அடிஷனல் ரூம் கொடுத்து கொஞ்சம் ஹீட்டர்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு 3 பிள்ளைகளையே இந்த மிஷினரி பிள்ளை தான் ஆசீர்வாதமாக இருக்கா. சம்பளம் எவ்வளோ இல்லைங்க, நான் வாங்குற பென்ஷன் கூட 2 பேருக்கு சம்பளமும் இல்லைங்க. ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். கண்மானவர்களே, ஜெபம், வேதம் இதுதான் நம்மை அனல் மூட்டுமே தவிர வேற எந்த முயற்சியிலும் முடியாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீ தந்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஆலோசனை நடக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க. எங்களை ஆவியுள்ள அனலாய் மாற்ற வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்பது இல்லையே. இன்றைக்காவது நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்றான், தாவீது 3 நேரம், நாங்க 2 நேரமா காலையும் இரவு மட்டுமா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். செல்லுக்கு கொடுக்குற நேரத்துக்கு பைபிள் பேசுறதுக்கு ஜெபம் பண்றதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிற ஆண்டவரே, எங்களை மன்னித்து நாங்கள் ஜெபித்து வேத வசனத்தை தியானித்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தாய் நிறைவை பெற்று அந்த பரிசுத்த அனலுள்ளாய் எங்களை ஒவ்வொரு மாற்றம் பெற்றுப்பட்டது. ஏசு ரத்த நாமத்தை தாழ்மையோடு ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே.